அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் கொடுத்த அநேக நன்மைகள் இருக்கு நம்ம கிட்ட. ஹெல்த், வெல்த், நாலேஜ் இப்படி சொல்லிட்டே போகலாம். இது எல்லாமே நம்ம லைஃப்ல வந்து ஒரு ட்ரஸ்ட்டா வந்து அல்லாஹ் வந்து கொடுத்துருக்கான். ஆனா கொஸ்டின் என்னன்னு தெரியுமா? நம்ம அந்த பிளெஸிங் வந்து சரியான வழியில வந்து யூஸ் பண்றோமா? இல்ல அல்லாஹ் கொடுத்தத வந்து தப்பான வழியில வந்து வேஸ்ட் பண்றோமா? அத பத்தி தான் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில இருக்கிற ஒவ்வொரு நல்ல விஷயம் என்னன்னு ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்மளோட லுக், நம்ம வாய்ஸ், நம்ம நாலேஜ், நம்ம டேலண்ட், அதே மாதிரி நம்மளோட ஸ்ட்ரென்த், ஹெல்த், இன்ஃப்ளூயன்ஸ் இந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம். இது எல்லாமே நம்மளோட ஹார்ட் ஒர்க்னால மட்டும் இல்ல. இது எல்லாமே அல்லாஹ் கொடுத்த கைண்ட்னஸ்னால தான் நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. எந்த ஒரு பிளெஸிங்ஸா இருந்தாலுமே எல்லாமே அல்லாஹ்ட்ட இருந்து வந்தது தான். சூரத்துல் நஹல்ல வந்து அல்லாஹ் தெளிவா வந்து என்ன சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, எந்த நேமத் அதாவது பாக்கியம் நம்ம கிட்ட இருந்தாலுமே அது அல்லாஹ்ட்ட இருந்து வந்தது தான். அதே மாதிரி ஏதாவது ஒரு துன்பம் நமக்கு வந்துச்சுன்னா அதுவும் அவன்கிட்ட இருந்து தான் வருது. அதை நீக்குமாறு நம்ம அல்லாஹ்கிட்டயே வந்து முறையிடுறோம் அப்படின்ட்டு சூரா நஹல்ல வந்து அல்லாஹ் வந்து தெளிவா வந்து சொல்லியிருக்கான். செகண்ட் பார்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம என்ன பண்றோம்னா எல்லாத்தையுமே வந்து மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அல்லாஹ் நம்ம எல்லாருக்குமே வந்து பியூட்டிஃபுல்லான வாய்ஸ், ஸ்ட்ராங்கான பாடி, வெல்த் எல்லாமே வந்து கொடுத்திருக்கான். நம்ம கிட்ட ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் இந்த எல்லா நியமங்களுக்கு அதாவது இந்த எல்லா பிளெஸிங்ஸை பத்தி அல்லாஹ் வந்து கேள்வி கேட்பான் அப்படின்னு சூரா தஹத்தூர்ல வந்து மென்ஷன் ஆயிருக்கு. சம்டைம்ஸ் இந்த பிளெஸிங்ஸ் எல்லாமே ஃபித்னாவா வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு வந்து சான்ஸ் இருக்கு. மனுஷனுக்கு வந்து அளவு மீறி வந்து கொடுக்குற எல்லா நன்மைகளுமே அவனுக்கு வந்து ஒரு எக்ஸாமினேஷன் மாதிரி தான். நம்மளோட எல்லா பிளெஸிங்ஸையுமே வந்து அல்லாஹ்க்கு தான் வந்து திருப்பி கொடுக்கணும். இந்த துவா வந்து அல்லாஹ் கிட்ட கேளுங்க. யா அல்லாஹ், யா ரஹ்மான், யா ரஹீம். நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம அல்லாஹ்விடமே வந்து திரும்பி போக தான் வேணும். ஸோ நீ தான் எனக்கு இதை கொடுத்த, இதை நான் தப்பா வந்து நான் யூஸ் பண்றதுல இருந்து நீ தான் வந்து என்ன பாதுகாக்கணும். யா அல்லாஹ், என்னோட அழகு, கருணை, மைண்ட், என்னோட சக்சஸ் இது எல்லாமே நான் நல்லதுக்கு தான் வந்து பயன்படுத்தணும். நான் உன்னால வந்து உயர்த்தப்படணும், உன்னோட கருணையால வழி நடத்தப்படணும் அப்படின்ட்டு துவா கேளுங்க. எங்களை ஒரு நல்ல மார்க்க வாழ்க்கைக்குள், ஒரு ஈமான் நிறைந்த வாழ்க்கைக்குள் அழைத்து செல்லுவாயாக யா அல்லாஹ். என்னோட ஸ்பெஷாலிட்டிஸா இருக்கிற அழகு, ஹெல்த், அதே மாதிரி எல்லா பிளெஸிங்ஸையும் உங்ககிட்டயே வந்து கையேந்தி கேட்கிறேன். நீ என்ன ஒரு நல்ல பாதையில் நடத்திட உதவி செய்வாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்லாஹ் கொடுத்த ஒரு நன்மைக்கும் சரி நம்ம பொறுப்புள்ளவங்களா வந்து இருக்கணும். ரைட் பாத் வந்து யூஸ் பண்ணனாதான் வந்து ரிவார்ட், இல்லைன்னா வந்து பனிஷ்மெண்ட் தான். அதனால பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் நன்றி உள்ளவங்களா வந்து இருங்க. பிளெஸிங்ஸ் வந்து ஹலால் வேல வந்து யூஸ் பண்ணுங்க. இந்த மெசேஜ் உங்க ஹார்ட் வந்து டச் பண்ணுச்சுன்னா கண்டிப்பா ஒருத்தருக்கு அட்லீஸ்ட் ஒரு ரிமைண்டரா வந்து இருக்கும். ஸோ ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் இப்படியான ரிமைண்டர்ஸ்க்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அல்லாவே பெரியவன், அல்லாவே போதுமானவன். ஜஸாக்குல்லாஹ் ஹைரன்.